ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிலம் வந்து உங்களுடைய நிலம் தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். லேண்டு அந்த லேண்ட் வந்து நாங்கள் எங்கள் ஏரியா வந்து ஒரு பார்க்கிங்காக வாங்கின ஒரு லேண்ட். அரை கிரவுண்டு கொஞ்சம் கம்மி. வாங்கின உடனே என்னாச்சு, நான் இது ரேட் அதிகமாக இருந்தது. அதான் என்ன பண்ணேன், நான் பேக்கில் வாங்கிக்கினேன். அப்போ வந்து நான் பாலாட்ட சொன்னேன், ஏய் பாலா, இந்த லேண்டு வாங்கியிருக்கேன்டா, கார் பார்க்கிங்காக வாங்கியிருக்கேன், நீயும் வந்தால் வாங்கிக்கோ, உன் ஃபியூச்சரில் ஒன்று தேவைப்படும்டா அப்படின்னு. அப்படியாண்ணேன்ட்டு நம்மனா சரிண்ணே சொல்லிட்டு பாலா வந்துட்டு அந்த பாதி ஃப்ரண்ட்டில் பாதி இடம் தான் அவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணால், அண்ணே இங்கே ஹாஸ்பிட்டலு கட்டலாமாண்ணே, பெரிய ப்ராசஸர் அது என்ன எப்படின்னு ரொம்ப நாளாகவே நாங்கள் நார்மலாக பேசிட்டு இருக்கும் போதே வந்து இந்த வீடு கட்டும் போது நிறைய கொத்தனாருங்க, சித்தாளுங்க, பெரிய ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு 600 700 தான். அப்போது இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனான்னா சும்மா டாக்டருக்கு இது பண்ணாலே ஒரு 200 ஆகிடும். மெடிசன் அது இதில் போனால் 200 அசால்ட்டாக வந்து ஒரு 100 700 ஆகிடும். நானே அப்போ நம்ம அது எங்கேருந்து அவங்க வீடு வாடகை கட்டுவாங்க, எங்கே பண்ணுவாங்க, எப்படி அம்மா கஷ்டம் தானே போது நம்மளாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினேன்னு சும்மா அப்போ வந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணல, என் கூட இருக்கான், ப்ரோக்ராம் வரவே இல்லை. சரி என் லேண்ட் எடுத்துக்கிடான்ட்டு என்னோட லேண்டை அவனுக்கு கொடுத்துட்டேன்.